வந்துட்டேன் ஷேடோஸ்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேக் டேட்டிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கேளுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏய் ஜங்குகே, சிஓ கூப்பிட்றாரு. என்னது அவனா? அவன் எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டுட்ருக்கான்? இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்? அவனை வெறுப்பேற்றுற மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லையே. எதுக்கு கூப்பிட்ருப்பான்? ஐயோ சரி, எதுவாக இருந்தா என்ன, திட்டு வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சு. போய் வாங்கிட்டு வரோம். ஆனால் அவன் திட்டுறதை காது கொடுத்த வரை கேட்க முடியாதே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு புலம்பிக்கிட்டே இப்போது அந்த சிஓட ரூமுக்கு வாசலில் தான் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ டோர் நாக் பண்ணிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உள்ளே வரலாமா? ஸோ ஜங்குக்கும் இப்போ அப்படியே உள்ளுக்குள்ளே தான் போகிறா. ஸோ அங்கே போன உடனே சிவனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஜங்குக்கு இங்கே வா. என்ன நடக்குதுங்க? நானா? ஆஃப்டர் ஆல் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயவா நீ வந்து கல்யாணம் பண்ண போகிற? இங்கே பாருங்கம்மா, எனக்கு லவ் தான் முக்கியம். இதில் அவன் பெரிய இடத்துல இருந்தான்னா, எனக்கு கீழே வேலை பார்த்தா என்ன, எதாக இருந்தாலும் லவ்வுக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இதில் நீங்கள் தலையிட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ நாள் நாங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோவா எங்கேயும் நாங்கள் வெளியே போனதே கிடையாது. ஆஃபீஸில் அப்பப்போ தான் மீட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இனிமேல் அதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃப்ரீயாகவே ரொம்ப ஃப்ரீடமாக டேட்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அவங்க தான் வேகமாக போய் ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு இப்போ அவன் ஸ்ட்ரைட்டாக அங்கே அவங்க அம்மா முன்னாடி தான் வந்து நிற்கிறான். ஸோ அவங்ககிட்ட அவங்களோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு என்னமோ நீ லவ் பண்ணுற மாதிரி தெரியலையேடா. எவ்வளோ நாள் கேட்குறப்பெல்லாம் அமைதியாக இருந்த, இப்போ என்னமோ புதுசாக நீயா ஒரு பையனை கட்டி லவ் பண்ணுறேன்னு சொல்கிற. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி 3 months தான் ஆகுது. அதுக்குள்ளே சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்காண்டி இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த பையன் தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே? மா கண்டிப்பாக அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். நான் சொல்லியிருந்தா நீங்கள் எனக்கு இவனை இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க. அந்த ஒரு ரீசனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். இவனுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கும் அது இருக்குது. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு மேரேஜ் தேவையில்லை. இருந்தாலும் என்னால் இதை நம்ப முடியலையே. அங்கிட்டே அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கு டர்ன் பண்ணிட்டு, என்ன ஜங்குக்கு அமைதியாக இருக்கா? எப்போ உன்னோட அம்மா கிட்ட சொல்லுவேன்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா. இப்போ என்ன ரொம்ப ஷாக் ஆகிட்டா. ஜங்குக்கு அப்படி திருத்தன்னு முழிக்கிறான். என்ன சொல்கிற? நான் கேட்டேனா? நான் என்ன கேட்டேன்? என்ன நடக்குதுங்க? அங்கிட்டே அவங்க அப்படியே கண்ணு காட்டுறான், பாடுறான் எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி. அங்கே ஜங்குக்கும் நடக்கிற விஷயத்த வச்சு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. ஆமாம் ஆமாம், அதுக்குன்னு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லி அப்படியே பவ் பண்ணுறான். அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க டேவங்குமே ஜங்கு கூட ஹெட் அப்படியே ரப் பண்ணிட்டு, உண்மை சொல்லப்போனா எனக்கு இது ஷாக் தான், ஆனால் உனக்கு இது சர்ப்ரைஸாக இருக்கல? ஆமாம் ஆமாம், ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு டேவ். அங்கே டேவங்கோட அம்மா தான் என்னமோ சொல்கிற, பார்க்குறேன் என்னதான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நானுமே பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அவங்க அம்மா பின்னாடியே அவங்க பிஏவோ அப்படி இவங்க 2 பேர்த்தையும் குறுன்னு பார்த்துட்டே போயிட்டே இருக்காங்க. அங்கே ஜங்குக்கு அப்படியே பல்ல காட்டினவன் தான் அப்படியே ஸ்டாப் ஆகவே இல்லை. அப்படி குழந்தைத்தனமாக மூஞ்சி வச்சு சிரிச்சிட்ருக்கான். அவங்க இங்கே சும்மா தான் இல்லை, அவன் அப்படியே ஜங்கு கூட ஹிப்பில் அப்படியே கை வச்சுருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு வந்து அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே சிரிச்சிட்டே இருக்கா. இது அப்படியே அந்த பிஏ பார்த்துட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே அந்த ரூமை விட்டு வெளியே போன அடுத்த செகண்ட் அவங்க அப்படியே கை எடுத்துகிட்டு வேகமாக போய் அவன் சேரில் போய் உட்காந்துக்கிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறான். கோல்டான் வேணாம், கோவப்படாத, இது நல்லதுக்கு இல்லை, வேண்டாம் அப்படியிலேயே. யோ என்னையா நினச்சிட்ருக்க நீ பாட்டுக்க என்ன வந்து ஆள் மேரேஜ் பண்ணிக்க போகிற உங்கள் அம்மா கிட்ட போய் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமாக இருக்கா? ஒரு பர்மிஷனே இல்லாமல் என்ன போய் அப்படி போய் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே டேவங் பக்கத்தில் நின்று கேட்டுட்ருக்கான். அவன் சேர் பக்கத்தில். அங்கே டேவங் தான் கால் மேலே கால் போட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு ஜங்குக்கு ஷைடாக அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ எதுக்கு நீ இப்படி கொந்தளிச்சிட்ருக்கா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அதான் ஒன்று வச்சு சமாளித்தேன்.
என்னமோ உன்னையே வச்சு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க மாதிரி ரொம்ப கனவு காணாதா. நீ ஒன்றும் எனக்கு செட்டே ஆக மாட்டேன். அதுதான் நானும் சொல்கிறேன். கொஞ்சமாச்சும் உனக்கு சிஓக்கான மரியாதை கொடுக்கணும் நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணித்தாண்டா இருக்கேன். ஆனால் நீ என்னை வேலையை விட்டு தூக்கவும் மாட்டேன்ற, அப்படியே இங்கே உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கா. நானும் இந்த வேலையை விட்டு போகிறதுக்கான என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி போக விட மாட்டேன்ற. உனக்கு என்ன தான் வேணும்? ஏன் இதுக்கு பார்த்தா என்ன சும்மா சும்மா பட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க? ஏய், நானும் உன்னை என் ஆசைக்காண்டி ஒன்று இங்கே உட்கார வைக்கல. உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர். அதனால் ஒன்று நான் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்கேன். உங்கள் அப்பா சொன்னனால. இல்லாட்டினா உன்னை எப்போவும் இந்த வேலையிலேருந்து தூக்கிட்டுருப்பேன். அவர் மனசுக்காண்டி தான் நீ இங்கே இருக்க. ஐயோ, நீயும் ஒன்று அப்படி ஒன்று தர வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க இப்போ அப்படியே வேமா சங்குக்கு அப்படியே பிடிச்ச அவனோட மடியில் அப்படியே உட்கார வச்சுக்கிறா. சைடா இங்கே பாரு, இணையா பண்ணிகிட்ருக்கா. அங்கே அம்மாவோட பிஏ அங்கே தான் இருக்கா. என்ன டேர்ன் பண்ணாத, அமைதியார. அதுக்குன்னு உன் மூஞ்சி இவ்வளோ க்ளாஸாக பார்க்க கத்தாத. அமைதியாக தானே பேசுகிறேன். அதுக்குன்னு உன் மூஞ்சி இவ்வளோ க்ளாஸாக பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்னால முடியாது. இங்கே பாரு, இனிமேல் நம்ம ஃபேக்காக டேட்டிங் மாதிரி பண்ண போகிறோம். எது ஃபேக் டேட்டிங்கா? என்ன உளறிட்டுருக்க? நான் எதுக்காண்டி உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? இதில் உனக்கு நிறையாவே லாபம் இருக்கு. எனக்கு என்ன லாபம்? ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். என்ன அக்ரிமெண்ட்டா? உனக்கு அமௌண்ட்டு தேவை இருக்குல்ல? இல்லையே. அப்படியா? உனக்கு இல்லை. நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட போதுமான அளவுக்கு அமௌண்ட் இல்லை. உனக்கு நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா நிச்சயமாவா? அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா? அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஃபேக் டேட்டிங் தானே பண்ணுறேன். ஆனால் எங்கள் அம்மாவோட பிஏ இனிமேல் தான் நல்லா நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். புரியுதா? ஐயோ கடவுளே. சரி, ஓகே, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். உன் கூட இருக்கேன். என்ன நைட்டுக்கா வட்டி பின்னிடுவேன் உன்னை. சரி, அக்ரிமெண்ட் ரெடி ஆகும். நீ இந்த நியூஸ் எல்லாத்துக்கும் நல்லாவே பரவும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? எல்லாத்துக்கும் பரவுமா? அப்படி இருந்ததா இதெல்லாம் பண்ணுமா என்ன? உனக்கு அமௌண்ட் வேணுமா வேண்டாமா? சரி, ஓகே, பண்ணுறேன். குட் பாய். எப்படி தான் இருக்கணும்? நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டா நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை பண்ணிகிட்டு இருந்தா உனக்கு தேவையான அமௌண்ட்டை அப்பப்போ கொடுப்பேன். இது உனக்கு நல்லா யூஸ்ஃபுல் தானே அப்படின்னு பேசிக்கிட்டே அவன் அப்படியே ஜங்குக்கோட ஹேரு, அவனோட இயர்ஸு அப்படியே டச் பண்ணி பேசுகிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே வெறியாயிட்டு இருக்குது. இப்படிலாம் பண்ணுறப்போ கொஞ்சமாச்சும் சிரிக்கணும். கண்ணாடியிலேருந்து அந்த பைத்தியக்காரி பார்த்துட்ருக்கா. அப்படியா? ரொம்ப அழகாக பார்க்குற போல. இப்படி ஒட்டு பார்க்குறதும் இப்படி ஒட்டு கேட்குறதும் உங்கள் அம்மா அந்த பொண்ணுக்கு சொல்லித்தரலையோ? கவலைப்படாதா, அவங்க சொல்லி கொடுத்தனால தான் இதெல்லாத்தையும் பார்க்குறான். அவங்க அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை. ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்காங்க? அங்கிட்டே அவங்க அப்படியே ஜங்கு கூட சின்ன அப்படியே பிடிச்சிட்ட. அப்படி பண்ணுறனால தான் உனக்கு இப்போ பிஸ்னஸ்க்கு அமௌண்ட்டே கிடைக்குது. அப்போ நீ அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாம்ல, ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக அவங்கள அடுத்து பார்க்குறப்போ கீழே குனிஞ்சு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கும் அப்படியே அவங்களோட ஷோல்டர் 2 ஷோல்டர் அப்படியே டேப் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப பலமாக வேறு அடிக்கிறான். அங்கே அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜங்கு கூட அந்த கையை வேறு பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் ஆஃபீஸ் ஃபுல்லாக இந்த நியூஸ் ஜெட்டு வேகத்தில் பறந்துட்டுருக்குது. ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே அவனோட பிளேஸில் வந்து உட்காடுறான். ஸோ அவங்க ஜிமின் வேமா வந்து, டேய் மச்சான், என்னடா இங்கே ஏதோ ஃபேக் நியூஸாக பரவிட்டு இருக்குதே, அது ஃபேக் தானே? அப்படியா ஜிமினா? அது உனக்கு பார்க்க ஃபேக் மாதிரியா தெரியுதா? ஏன் உனக்கு ஒரு செகண்ட் கூட உண்மைன்னு ஏன் தோண மாட்டேன்றது? உண்மைன்னு தோண மாட்டேன்டுதுன்னா, ஏய் அப்போ நீ அவங்க சாரை லவ் பண்ணுறியா? லவ்னு சொல்லலாம், அதை விட டேட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதான் ஒரு 3 மந்த்தாவா? ஏண்டா டேய்,
என்கிட்டே டேங்க களி ஊற்றிட்டு இருப்ப. அதுவும் இந்த 3 மந்த்ல ரொம்பலே களி ஊற்றுனேன். அதுக்குள்ளே எப்படிடா சேர்ந்த? அதெல்லாம் ஒரு ஃபைட்டிங் பார்ட்னரோடு சேர்ந்து ஒரு லவ் தான் வச்சுக்கோவேன். லவ்? ஏண்டா நானே உன்னை உள்ள களி ஊற்றிட்டு இருக்கேன், பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை பேரும் உன் மூஞ்சிக்கு முன்னாடியும் மூஞ்சிக்கு பின்னாடி களி ஊற்ற போகிறாங்கன்னு தெரியலையே. அதுதான் எனக்கும் தெரில. பாவே போய் ஒட்டி கேட்டு வரலாம். ஒட்டி கேட்டு வரலாமா? உண்மையிலேயே மனுஷன் தானாடா? அடிச்சி கரும்பு முடிச்சவனே, நான் ஏண்டா வரணும்? நான் வரமாட்டேன். அட வாமச்சா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் இப்போது ஜிமினை கூட்டிட்டு கேண்டீனுக்கு நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஆனால் அங்கே எல்லாருமே ஜங்குக்கை பற்றி ரொம்ப காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு இப்போ அப்படியே வேகமாக வரா. ஜங்குக், உண்மையிலேயே டேவங்க நீங்களும் லவ் பண்ணுறீங்களா? உனக்கு அதானே வந்திருக்க. அப்போ அதுதான் எனக்கு தெரியும் நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, எப்படியோ நீங்கள் சேர்ந்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்களா, நான் நினச்ச மாதிரி நீங்கள் அழகாக சேர்ந்துட்டீங்க. இதுக்கு நான் ஒரு கோட்டையே கட்ட போகிறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூச்சிக்கிட்டே ஓடிட்டு இருக்குது. அங்கே ஜிமின் பார்க்குறான். சண்டை போட்டா ஏண்டா லவ் வரும் அப்படி தானே சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. இது என்ன மச்சா புது கதையாக இருக்குது? ஏண்டா அவன் உன்னை களி ஊற்றாத வார்த்தையே கிடையாது, நீயும் அவனை திட்டாத நாளே கிடையாது. அப்படி கோவப்பட்டு பேசுகிற ஒரு பார்ட்னர் எப்பட்றா ரியல் கப்பல் ஆகும்? எப்பட்றா லவ் வரும்? ஐயோ ராமா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அங்கே ஜங்குக்கு அப்படி ஜிமினோட ஷோல்டரில் தட்டி, எனக்கு ஒன்றும் நடக்கிற விஷயம் எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தியா, எனக்கு அப்படியே சிரிப்பு மட்டும் தான் வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அப்படி அவன் வாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஐயோ என் மச்சானுக்கு பைத்தியம் போச்சுச்சா? கூடி சீக்கிரம் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடுவானோ? இவ்வளோ நாளாக நம்ம முன்னாடி சண்டை போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ என்னமோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க நம்ம முன்னாடி நடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ தானே எல்லா விஷயமும் தெரிய வருது. அப்படி ஜங்குக்கு எதை பார்த்து மயக்கிருப்பான் டேங்க? சா, எனக்கு டேங் கிடைக்க வேண்டியது, ஆனால் போய் இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஜங்குக்கு ரொம்ப அதிர்ஷ்டமானவன், அதுதான் டேங் கிடைச்சிருக்காரு. வாவ், இனிமேல் ஆஃபீஸ் ரொமான்ஸ்லாம் நடக்க போகுதா? ஐயோ எனக்கு பார்க்க ஒரே ஷையாக ஆகுமே. ஜங்குக்கு எனக்கு கிடைப்பான்னு நினச்சேன், ஆனால் டேங் கிட்ட மாட்டிக்கிட்டானே. பாவம் ஜங்குக், அவனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமா? அதனால தான் வேறு வழி இல்லாமல் அவன் டேங்கை கல்யாணம் பண்ணிக்க போகிறானோ? ஒருவேளை இவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆயிருக்குமா? ஆல்ரெடி ஏதாச்சும் குழந்தைகள் தான் இருக்குமோ? ஜங்குக்கு இது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுக்கிட்டே ஒரு லிப்ஸில் ஒரு சின்ன சரணம் கூட இல்லை, அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் கையில் பிளேட் இருக்கு. ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு அங்கே பெஞ்சில் தான் உட்கார்றா. அடடா, கேட்க எவ்வளோ எளிமையாக இருக்கு இல்லை ஜிமினா? எனக்கு காதுலேருந்து ரத்தமே ஊத்துற போலடா. டேய், ஒன்று அவங்க பேரட்டில் களி ஊற்றிட்டு இருக்காங்க. இல்லையே, எனக்கு கொஞ்சம் பாராட்டுது பொறாமப்பட்டதெல்லாம் கேட்டுச்சே மச்சான். ஜிமின் அப்படியே பக்கத்தில் வரா. மச்சான் நீ ஓகேவா? என்னோட ஃபேஸை பார்த்தா உனக்கு ஓகே இல்லாத மாதிரியா தெரியுது? பாரு என் ஃபேஸில் எவ்வளோ ஹாப்பி இருக்குன்னு. என்னை பார்த்து ஏன் நீ அப்படி ஒரு வார்த்தை கேட்குற? ஏன் நான் சேடாக இருக்கிற மாதிரியா இருக்கு? சொல்லு பாப்போம். மச்சான், நீ என்கிட்ட இது மறைக்கிறியா? நானா? ஹோம்கிட்ட என்னால் ஏதாச்சும் மறைக்க முடியுமா ஜிமினா? அட போடா, வா சாப்பிடலாம். நான் வேற டேங்க பார்க்கறதுக்காண்டி போகணும். அதுக்கு அவசியம் இருக்குது. நான் தான் உன்னை பார்க்கறதுக்கு வந்துட்டேனே. நீயா? நீங்களா? எப்போ எங்கே வந்திருக்கீங்க? என்ன மறந்துட்டியா? என்ன பார்க்கறதுக்கு இன்னைக்கு வரேன்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொன்னியே. நான் எப்படா சொன்னேன்? ஆமாம் சொன்னேன். அது கொஞ்சம் மறந்துட்டேன். வாங்கவே சேர்ந்து சாப்பிடலாம். அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் அப்படி இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் அப்படியே வாயை திறந்துட்டுருக்கான். அப்போ இது ரூமெல்லாம் கிடையாதா? உண்மைதானா? அங்கிட்ட அவங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்த்துட்ட. ஏன் உனக்கு தானே பொய் மாதிரி இருக்கா? ஐயோ சார், ஏன்னா அப்படி சொல்லிட்டீங்க? இது உண்மையாக நடக்கணும்னு என்னோட ஒரு ப்ரேயரு எப்படியோ நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரே காட் கிரேஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சார் சாப்பிடல, சோறு இருக்கு. சாப்பிட்றேன், நீயும் சாப்பிட. கண்டிப்பாக அங்கே கூட நான் சாப்பிட்றது எனக்கு பெருமை இல்லவா அப்படின்னு சொல்லி ஜிமினும் செம்மையாக ஐஸை போட்டுட்ருக்கான். என்னங்க, நீங்கள் சரியாகவே சாப்பிட்ருக்க மாட்டீங்க.
கேட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே டேங் வாயில் ஃபுல்லாக ஒரு ஃபுட்டை தூக்கி வாயில் வைக்கிறான். டேங் வாய் அப்படியே ஃபுல்லாக இருக்கு. இப்போ இது கூட என்னோட வாயில் இவ்வளோ அனுப்புகிற என்ன டேங் எப்படி சொல்லிட்டீங்க, நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்டக்க வரா. ஸோ அவங்க டேங் அப்படியே கவுண்டாக பார்க்குறா. அப்படியா, அப்போது நீயுமே சாப்பிட்லாமே, நான் தான் சாப்பிட்டுட்ருக்கேனே, நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி அவனுமே அப்படியே ஃபுட் எடுத்து நிறைய வாயில் வைக்கிறான். அப்படியே 2 பேர் மவுத்து நல்லா பண்ணுமா நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்படியே அங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் வந்து பிஏஓ அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்குது. இப்போ டேங் தான் ஜங்குக்கோட டைஸில் அப்படியே கை வைக்கிறான். ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். சரி வா, ஒன்னா வெளியே கூட்டு போகிறேன். வெளியே வா, எங்க? ஷாப்பிங்க்கு தான். ஐயோ டேங், என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம். வெளியே தான் என்கிட்ட சண்டை போடுற மாதிரி நடிக்கிறேன், ஆனால் உலகில் பற்றியா எவ்வளோ பாசத்தை என் மேலே கொட்டி வச்சிட்ருக்கா. நானே கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ எப்படி எனக்காண்டி பண்ணுற பார்த்தியா. ஐ லவ் யூ டேங் அப்படின்னு சொல்லி அவன் அப்படி ஜயாங்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறான். அவனோட ஆர்ம்ஸை அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான் 2 கையால். அங்கே ஜிமின் அப்படியே அவனோட 2 கையை வச்சு மறைச்சிக்கிறான். பா என்னமா இருக்கீங்க, ஆனாலும் இதை பார்க்குறதுக்கு சும்மா சொல்ல கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஆனாலும் இது நம்ம ஃப்ரெண்டாச்சே, பரவாயில்ல, ஷெய்டிக்குனாலும் பார்க்கலாம். ஜங்குக்கு இப்போ வேகமாக இருந்துச்சிட்டு, சரி டேங் வாங்க போகலாம், எனக்கு வாங்கி கொடுங்க. போகலாம் தான், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று வேணுமே. என்ன வேணும்? என்ன ஜங்கு, என்ன வேணும் உனக்கு? அல்ல எங்க கன்னத்துலையா? வேணும். அப்பதான் என்னட்டையும் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஷையாக இருக்கு, வாமே நம்ம எப்பவும் போல் தனியாகவே இதெல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ப்ளீஸ். எனக்கு வேணும். அங்கே பிஏ அப்படி இதை நல்லா குறுன்னு பார்த்துட்டே இருக்குது. ஸோ ஜங்குக்குமே அப்படியே கொஞ்சமாக டேங் கிட்ட வரா. கேன்டீனே எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின்லாம் ரொம்ப க்ளோஸில் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அவங்க டேங்குமே அவன் வாட்டுக்கு கால் மேலே கால் போட்டு காலை ஆட்டிக்கிட்டே அவன் லக்கெல்லாம் சிரிச்சிட்ருக்கான். ஐயோ ஜங்குக்கா கண்டிப்பாக கொடுத்து தாங்கணும், வேறு வழியே இல்லை, நம்மளுக்கு அமௌண்ட்டு முக்கியம். ஐயோ கடவுளே, இருந்தாலும் சரி கொடுத்துரு கொடுத்துட்டேன். இப்போ போகலாம், வா வாங்க, வேகமாக போகலாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை அவன் பிடிச்சிட்டு வேகமாக தருன்னு பார்க்கிங்க்கு தான் இழுத்துட்டு போகிறான். டேங் வேகமாக சீட்டை ஓப்பன் பண்ணுங்க, கார் டோரை ஓப்பன் பண்ணுங்க, வேகமாக. ஏன் இப்படி பறக்குற? என்னோட அவசரம் அவனுக்கு புரிய மாட்டேன்டுதுட்டியா, வேகமாக ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்ல அங்கிட்ட அவங்கமே அப்படியே நக்கலை சிரிச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். வேகமாக போய் ஜங்கு காரில் உட்காந்துக்கிறான். அவங்க டோரை க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவ்வளோதான், ஜங்கு வியான்னு உட்காந்து காருக்குள்ளே கத்துன்னு கத்திட்டு இருக்கான். ஸோ வெளியே இது கேட்கவே இல்லை, ஏன்னா ஜங்குக்கு உள்ளே உட்காந்துருக்கிறது எதுவுமே வந்து அங்கே தெரியவே செய்யாது. ஸோ அந்த விண்டோஸ் வந்து அப்படி நல்லா பிளாங்காக இருக்கும். ஸோ அதனால் வெளியே இருந்து பார்க்குறப்ப எதுவுமே தெரியாது. அவங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணுறா, செம்மையாக சவுண்டு போட்டு கத்திட்டு இருக்கான். வேகமாக காருக்குள்ளே உட்காந்துட்டு அவங்க டோரை சாத்திக்கிறான். டேய் எதுக்கிடப்ப கத்திட்டு இருக்கா? உனக்கு என்னையா? எனக்கு தானே எல்லாம் போச்சு. எத்தனை பேர் காசிப் பேசினாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, ஐயோ கடவுளே, உன்னோட க்ரஷெல்லாம் என்ன வந்து கலையை ஊற்றுது பற்றியா? கன்றாவி பிடிச்சது, எனக்கு இதெல்லாம் தேவையா? எப்பா எவ்வளோ சாபம் விட்றாங்க, அதெல்லாம் கேட்க முடியல. ஆனால் அதெல்லாம் கேட்டு நான் உட்காந்து சிரிச்சிட்ருக்கேன், வெக்கமே இல்லாமல். அதை சமாளிக்க கூட எனக்கு தைரியம் வரல. எங்கே போய் சமாளிச்சேன்னு வச்சுக்கோ, அப்படியே எல்லாம் ஒன்று எப்படி கக்கிடுவேன் போல், அவ்வளோ வெறி ஆகிட்டுருக்குது. இதில் நீயும் கிஸ் பண்ணு சொல்லி கேட்டுட்ருக்க, ஏன்டா இப்படி பண்ணுற டேங் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோதான் ஜங்கு தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கா. அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜங்கு கிட்டக்க வரான். ஏன்னா எதுக்கு இப்போ கிட்டக்க வரா? சீட் பெல்ட் போடுறதுக்கா? எனக்கு 2 கை இருக்கு, நானே போட்டுப்பேன். நீ என்ன
பிஏ பாப்பா, பிஏ பாப்பாலா? ஆ, அப்படியா? சரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ அப்படியே டேங்கையே பார்த்துட்டே இருக்கா. ஸோ அவங்க டேங்குமே அங்கே சீட் பெல்ட் அப்படியே எடுத்து போட்டு விட்றான். ஸோ இப்போ கார் எடுத்துகிட்டு 2 பேருமே வெளியே தான் போயிட்டுருக்காங்க ஒரு ஷாப்பிங் மாலுக்கு. ஆனால் அங்கே ஜங்குக்கு இன்னும் புலம்புறது நிப்பாட்டவே இல்லை. பொறுப்பெல்லாம் புலம்புன்னு புலம்பிகிட்டே இருக்கான். அங்கே டேங் தான், ஏண்டா ஃபர்ஸ்ட் டே உன்னை நான் மீட் பண்ணுறப்போ எவ்வளோ சைலண்ட்டாக வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. இப்போ என்னன்னா ஏன்ற யோன்ற என்னடா விட்டா போடா வாடான்லாம் பேசுவப்பலையே. அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். எங்கள் அப்பா சொன்னான்றதுக்காண்டி எனக்கு கம்பெனியில் சேர்த்துப்பியா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நான் கூட தான் வந்து ரொம்ப நல்ல பையன், மரியாதை தெரிஞ்ச பையனாக இருப்பான் போல், எல்லாத்துக்கும் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவான்னு நினச்சி வந்தா. தக்காளி நீ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இன்னும் ஓவராக நீ டார்ச்சர் பண்ணலடா. ஒர்க்குன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அவ்வளோ ஒர்க்கை தூக்கி கொடுக்குற. நீ உண்மையிலேயே எங்கள் அப்பாவுக்கு இறக்கப்பட்டதா எனக்கு வேலை கொடுத்தியா, இல்லை எங்கள் அப்பா மேலே இருக்கிற கோவத்தை என்கிட்ட ரிவெஞ்ச் பண்ணுன்றதுக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஏண்டா எனக்கு அவ்வளோ ஒர்க் கொடுத்துட்ருக்கா? நான் ஒரு நியூ ட்ரெயினி தான், அதுக்கு போய் இவ்வளோ பண்ணிகிட்ருப்பியா? நான் உன்னை ரிவெஞ்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணலையே. ஏய் ஒரு நிமிஷம், அவசரத்தில் என்ன நீ போடா வாடான்னு தெரியும். இல்லையே, மேபி கோவத்தில் வந்திருக்கோமா? ஏய் நான் உன்னோட பாஸ். ஆனாலும் நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்க தெரியுமா? அதனால மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கு பழித்திக்கு நான் போக தான் போகிறேன். இன்னைக்கு நான் பண்ணுற செலவில் கொய்யால இன்னைக்கு நீ சாக தாண்டா போகிற. இப்போ கரெக்டாக 2 பேருமே ஒரு ஷாப்பிங் மாலில் தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போது அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த பிஏ பொண்ணுமே அப்படியே வந்துகிட்டே இருந்திருக்கோம். கார் கரெக்டாக ஸ்டாப் ஆகுது. அந்த பிஏ பொண்ணு 2 பார்க்கிங் தள்ளி அப்படியே நிப்பாட்டுது. ஜங்குக்கு இதை நோட் பண்ணாமலாம் இல்லை. ஸோ கார்லேருந்து கீழே இறங்கணுன்னே ஒரே ஆக்டிங் தான். ஜங்குக்கு அப்படியே டேங்கோட கை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். பேபி வா நம்ம போகலாமா? ஆக்டிங் சும்மா பங்கமாக இருக்கே, அண்ணா விட இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போ அப்படி ஷாப்பிங் மால்குள்ளே தான் போகிறாங்க. அந்த பியோவும் அப்படியே மறைஞ்சு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அவங்களோட அம்மா கிட்டேயும் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்டேட் வேறு கொடுத்துட்டே இருக்கா. அவங்க அங்கே பார்த்தீங்களா, அந்த பேக் ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு அதை வாங்கி தரீங்களா? ஏய் அது கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதுடா. ஆமாம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதா. நான் என்னோட அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ண கேட்குறேன். ஓ அப்படியா, வாங்கிக்கா. அடடா பார்த்தீங்களா, இந்த பேகு உங்களோட அம்மாவுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, எடுத்துக்கா. கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் ரொம்ப பழைய மாடலில் வாலெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு வாலெட் வாங்கி கொடுக்கட்டுமா? ஓ என் வாலெட்லாம் நீ நோட் பண்ணியிருக்கியா? உங்களை பற்றி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இது கூட தெரியாமல் இருந்தால் நான் உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு தகுதியே இருக்காதுல்ல. சரி வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலட்டாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு கூட்டு போய் ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப அழகான ஒரு வேலட்டை வாங்கி கொடுக்குறான். பரவாயில்லையே, ஏன்னா பிடிக்காத ஒரு வேலட்டை எடுத்து தருவேன்னு சொன்னான். என் டேஸ்ட்டுக்கு எடுத்தாப்புல வேலட் எடுத்திருக்கா. 3 மாதம் என்னதான் அவங்க கூட நான் வேலை பார்த்துருந்தாலும் உங்கள் டேஸ்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஏன் தேவையில்லாமல் நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்கன்னா எனக்கும் தெரில. அப்படியா, மேபி இது கூட ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குல்ல, அதுக்கு தான். ரொம்ப சந்தோஷம். வாங்க பார்க்கலாம் அடுத்து என்னென்ன. ஜங்குக்கு என்ன இந்த ஷர்ட் உனக்கு ஓகேவா இருக்கா? இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு, அதுக்கு தான் சொல்கிறேன், எடுத்துக்கா. எனக்கா? உனக்கு தான். இது போடுறப்போ ரொம்ப அழகாக இருப்பா. அதோட பார்க்க ரொம்ப அப்படி இருப்பா. எப்படி ஹாட்டா? ஓ ஹாட்டா, ரொம்ப தான். அவ்வளோ சீக்கிரம்லாம் எதுவுமே கிடைக்காது. கிடைக்க ட்ரை பண்ணிட்டா அது உங்களோட லக்கு. சொல்லிட்டு அவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே இந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ண சொல்கிறான். ஸோ சேம் அங்கே ஜங்குக்குமே
ம், உங்களுக்கு இந்த Black கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கும்ல? எப்போ பார்த்தாலும் நீங்கள் கோட் போட்டே சுற்றிட்டு இருக்கீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? ஸோ நீங்கள் இப்போது இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவாங்க. ஏய், என்னடா சொல்கிறா? நான் அந்த மாதிரிலாம் வியர் பண்ணது கிடையாது. அட பரவாயில்லப்பா, நான் சொல்கிறேன்ல, எனக்கு ஜங்குக்கு ரொம்ப க்யூட்டாக அவனோட பப்பி ஐஸ் வச்ச அவ்வளோ அழகாக கேட்டுட்ருக்கான். ஸோ அவங்ககிட்ட அவங்குமே சரி கூட போட்டுக்கிறேன். அதே மாதிரி நீயும் இப்போது அந்த டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ்ஸை போட்டு வரியா? அதுக்குள்ள உனக்கு அவ்வளோ அவசரமா? ஒரு நாள் உனக்கு நான் போட்டு காட்டுறேன். என்னதான் நீயும் பண்ணுறேன்னா பார்க்குறேன். ஆனால் நீ பார்க்க வேண்டியதா எல்லாரும் பார்ப்பாங்க. பரவாயில்லையா? எனக்கு போட ஓகே தான். வேண்டாம், உனக்கு இதுவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டேங்குமே இப்போது அவன் ஜங்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டு வெளியே வரான். ஸோ அது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்வெட்டர் டைப்பில் அப்படியே நெக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு Black கலர் கோட் மாதிரி ஜாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே போட்டு வெளியே வரான். பா, எப்படி இருக்க தெரியுமா? இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு நானே நினச்சி பார்க்கலாம். பக்கா அழகாக இருக்கா. இந்த மாதிரி போட்டு வந்தால் தான் என்னையா ஒரு சேவோனா இந்த மாதிரி வரக்கூடாதா என்ன? நல்லா இருக்கட்டும், கோட்டெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுவாங்க. ரூல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இதை நான் எந்த ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி ரூல்ஸை நான் பார்த்தது கிடையாது. உனக்கு இது பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கு உனக்கு. அப்படியே பார்த்து மயங்கி வந்துடாத. அதுக்குள்ளெல்லாம் ஒன்றும் மயங்கலாம் விட மாட்டேன். நீ ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொன்னேன், அவ்வளோதான். சரி வா, அடுத்து பார்க்கலாம். ஸோ அங்கே ஜங்குக்கும் அப்படி நிறைய திங்ஸும் வாங்கிட்டே இருக்கான். உன்னோட வீட்டில் ரொம்ப நாளாக நீ பழைய பெட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பா. நீ ஏன் இந்த மாதிரி ஒரு பெட் யூஸ் பண்ணக்கூடாது? இது ரொம்ப நல்லா இருக்கு, சாஃப்டாக இருக்கு. ஸோ இது நல்லா யூஸ் ஆகும். இதை வாங்கிக்கிறியா? நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் மாற்றுறேன். அட பரவாயில்லப்பா, நான் வாங்கி கொடுக்குற மாதிரி வருமா? ஆனால் காசு மட்டும் நீ பே பண்ணிடுற. அப்படியா? சரி வாங்கிக்க. என்ன எது கேட்டாலும் வாங்கிக்கேன்றா. இன்னைக்கு இவன் ரொம்ப சாஃப்டாக இருக்கான். இப்படி என்னைக்கும் நம்மக்கிட்ட நடந்துக்க மாட்டான். ஆனால் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதா? அப்படியா? வாங்க 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 வாங்க, நிறைய திங்ஸ் மாற்ற வேண்டியிருக்கு. வாங்க, வீட்டையே மாற்றி கொடுத்துரு, சூப்பராக இருக்கும். என்னடா அது? இது பேர் ஈமோ. இதை வச்சு என்ன பண்ணுறது? அடட்டையும், நீங்கள் ஏன் இப்படி டியூப்லைட்டாக இருக்கீங்க? இந்த ஈமோ என்ன பண்ணுன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படி கம்மி பண்ணிடும் தெரியுமா? அப்படி என்ன பண்ணும்? ஆமாட்டையும், இது நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யும். ஒரு ஏஐ மாதிரி க்யூட்டாக ரியாக்ட்லாம் பண்ணும் தெரியுமா? அப்படியா? ஆனால் நான் தான் டெய்லியும் ஒரு ஏஐ மாதிரி ஈமோன்னு ஒரு கேரக்டரை வச்சுருக்கேனே. என்ன சொல்கிறீங்க? அப்படியா? நான் அதை உங்களோட கேபினில் பார்த்ததே கிடையாது. அது எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணது, எல்லாத்துக்குமே பண்ணும். அப்படியா? அது பேர் ஜங்குக். என்ன நானா? என்ன பார்த்தா அவங்களுக்கு என்ன ஒரு மிஷின் மாதிரி இருக்கா? அவங்க அப்படியே பக்கத்தில் எழுத்து வச்சுக்கிறான். இது கத்தி சண்டை போடக்கூடாது, சரியா? இதை நான் ஒன்று வர்ணிக்கிறேன்டா. ஒரு ஏஐ மிஷின் மாதிரி என்னை வர்ணிக்கிறது உங்களுக்கு ரொமான்டிக்கா? என்னட்டே உங்களுக்கு இது கூட வராதா? சே, இது ரொமான்டிக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. அதை நீயா முடிவு பண்ணிகிட்ருக்க. எனக்கு அதெல்லாம் நல்லாவே வரும். வரியா? இன்னைக்கு நைட்டு வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் இதே நினைப்போட இருக்கிறது. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது சைடு தானே நல்லா போக முடியும். சொல்லு, அவனா டேஸ்ட் பார்க்கட்டா? டேங், வாங்க பாருங்க, அது அது என்னது அப்படின்னு சொல்லி டெக்குன்னு டேங்க கிராஸ் பண்ணி போகிறான். அங்கே டேங்க இதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்கான். அங்கே ஜங்குக்கு ரொம்ப நிறையா ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கான்.
இப்போ அப்படியே ஜங்குக் தான் ஒரு சேரில் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவங்க அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டில் நல்லா க்ளோஸாக வந்து உட்காடுறான். என்ன ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா என்ன? ஷாப்பிங் அவ்வளோதானா இல்லை இன்னும் இருக்கா? ஆ டேம் எனக்கு ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சா, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கால்லாம் வலிக்குதா என்னமோ பண்ணுதுட்டியா? ம் அப்படியா? என்ன பண்ணுது? அதை சொல்ல தெரியல, ஆனால் ஒரு மாதிரி அப்படி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அது எப்படின்னு சொல்ல தெரியல. இப்போ நான் எப்படி உங்ககிட்ட அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? சொல்லாமல் இருந்தால் அது தப்பாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறது? ரொம்ப லூஸ் ஆகிட்டு போல. நான் லூஸா? சின்ன பார்த்தா உங்களுக்கு என்ன லூஸு மாதிரி தெரியுதா? எப்படி தெரியாமல் இருக்கும்? ஏன்னா உங்கள் பின்னாடி நான் நாய் மாதிரி ஒர்க்குன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன்ல. எனக்கு இதுவும் தேவை, இன்னும் நிறைய பேச்சுமே தேவை. இதுக்காண்டி இல்லாமல் அந்த இந்தன்னு சொல்லி எவ்வளோ ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்? ஏய், இது என்னடான்னு தெரியுதா? யார் நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருக்கோங்க தெரியுதா? ஆனா இதை வேற சொல்லி அரைச்சிடுறீங்க. ஆனால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்னோட புலம்புல கேட்க இங்கே யாருமே இல்லை. நான் உங்ககிட்ட சொன்னால் கூட அதையும் சொல்லாதன்னு வேற சொல்கிறீங்க. ஃபுட்டு வந்துருச்சு சிந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பிரெட்டு மாதிரி இருக்கும், அது அப்படியே ஜங்குக்கு வாயில் வைக்கிறான். ஜங்குக்கு அதை சாப்பிட்டு முடிச்சிட்டா. நல்லா இருக்கா? அவ்வளோதானா ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்களா? வந்துட்டுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அங்கே இருக்க ஃபுட் எல்லாத்தையும் செம்மையாக வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இதை தான் தெரியாதா? என்னன்னு புரியல, ஒரு விதமான ஃபீலிங்னு இதை தான் சொல்லிட்டு இருந்தியா? உனக்கு பசிக்குதுன்னு கூட வாய திறந்து சொல்ல தரல அதுதானே? அங்கே ஜங்குக்கு இதில் காதே வாங்கவே இல்லை. அவன் ஒட்டிக்க சும்மா வெளுத்து கட்டிகிட்டு இருக்கான். டேவங்க இதை அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். டேவங்க தான் இப்போ அப்படியே ஜங்குக்கோட அப்படியே காலை டேவங்கோட மடியில் வச்ச அப்படியே அவனோட காலை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஏ என்ன பண்ணுற? உனக்கு தான் கால் ரொம்ப வலிக்குமே. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக நீ நடந்துகிட்டே இருந்த, அதான் உனக்கு கால் அமுக்கி விட்டுட்ருக்கேன். அப்படியா? என்னைக்குன்னு பார்த்து ஏன் இவன் இவ்வளோ கேரிங்காக இருந்துக்கிறான்? அவன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? எனக்கு இல்லாமல் ஏன் நீ ரொம்ப சாஃப்டாக இருக்கா? அதான் இன்னைக்கு ரொம்ப என்கிட்ட எது எழுதி வாங்க பார்க்குறியாடா? என்கிட்ட நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் இல்லைடா. ப்ளீஸ்டா, என்கிட்ட எதை எதிர்பார்த்துறாத. ஏய், பைத்தியம் மாதிரி எதுவும் பேசாமல். ஸோ ஜங்குக்கும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டேவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். டேவங்குமே அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அவங்க அந்த பிஏஓ ஃபோட்டோ வீடியோஸ் இது எல்லாத்தையும் எடுத்து அங்கிட்ட அவங்களோட அம்மாவுக்கு தான் அப்படியே அமுச்சு விட்டுட்டே இருக்கா. ஸோ அவங்ககிட்ட அவங்க அம்மா பார்த்துட்டா, இது எல்லாமே ஏன் எனக்கு ரியலாக இருக்கிற மாதிரியே தெரிய மாட்டேன்றது. ஃபுல்லாக ஏதோ என் பையன் பண்ணுறான், ஆனால் என்னன்னு தான் தெரிய மாட்டேன்றது. எதுக்காண்டியாக இருக்கும்? அங்கிட்டே அவங்க அப்பா வந்துட்டு வர்றதுக்கு உன் பையனை நான் கல்யாணமே பண்ணிக்க வேணாண்டா, பிஸ்னஸை மட்டும் பாருன்னு சொன்னான். கண்டிப்பாக அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். என்ன சொல்கிறீங்க? உண்மையாக சொன்னேம்மா. உன் பையன் அப்படித்தான். நீ வேணா அதை சொல்லிப்பாரு. உன் பையன் அப்படியே உன்கிட்ட உண்மையை சொல்லுவான். அப்படியா? பார்க்குறேன். அதையும் நான் சொல்லி பார்க்குறேன். சொல்லி பார்க்குறத விட அதை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? அதுக்குன்னு என் பையன் கல்யாணமே பண்ணாமல் அப்படியே இருக்கணுமா? அடா, அவனுக்கு யாரை எப்போ எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அதை அவன் கையில் விடுமா? நீ ஏன் அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்க? அவங்க அம்மாவுக்கு அங்கே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ ஏன் முடிவு தப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஐயோ, என்னம்மா நீ கோவப்பட்டுட்ருக்க? அப்படிலாம் இல்லை, நான் யோசிச்சு பாருன்னு சொன்னேன். போதும், வாயை மூடுங்க, இங்கேருந்து கிளம்புங்க போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவே அடிச்சு பற்றி விட்டுடுறாங்க. ஸோ இங்கே அப்படியே டேக்குக் சைட் பார்த்தா 2 பேரும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க நடந்து வராங்க. அங்கே ஜங்குக்கால் சுத்தமாக நடக்கவே முடியல, அந்தளவு அவனுக்கு காலெலாம் வலிக்குது. டேங்கும் இப்போ அப்படியே பார்த்து ஜங்குக்கு நல்லா பிரைடல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஜங்குக் பார்க்குறான். ஏய் டேங், எதுக்கு தூக்கிட்டுலாம் வர? நான் நடந்தே வருவேன், எனக்கு கால் இருக்கா? இருக்கு,
ஆனால் இப்போதைக்கு அதை செயல் இல்லாத அளவுக்கு இருக்கு. வா தூக்கிட்டு வரேன். இதை அப்படியே ஒரிஜினலாக பண்ணுற மாதிரி தான், ஃபுல்லாக ஆக்டிங். இப்போ அப்படியே பார்க்கிங் கிட்ட தான் வராங்க. டேங்கோ ஜங்குக்கும் அங்கே கார் டிக்கில தான் 10 திங்ஸ் அப்படியே வச்சிட்ருக்காங்க. பெட்டு மற்ற ஐட்டம் எல்லாமே ஈவினிங் ட்ரக் வந்து உங்கள் வீட்டில் வந்து இறக்கி விட்ரும். சரியா? அதை எல்லாத்தையும் நான் உங்கள் வீட்டில் வந்து பார்ப்பேன். அது கரெக்டாக இருக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கான். டேங்கோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே கார் டிக்கியை க்ளோஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் இப்போ அப்படி அந்த ஒரு தூண் மாதிரி இருக்கும். ஸோ அதில் கிராஸ் பண்ணுறப்போ அந்த பீயை பார்க்குறது நல்லா தெரியுது. ஸோ அவங்க ஜங்குக்கு தான் டேங் அந்த பீயை பார்க்குறா. அப்படியா? சரி, காருக்குள்ளே போ. காருக்குள்ளே போவா? போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பக்கத்து சீட்டில் இருக்கிற அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணலான்னு போக அவங்க அப்படியே பிடிச்சி அங்கே பேக் சீட்டில் இருக்கிற கார் டோர் கதவை அப்படியே திறக்க வைக்கிறான். ஏய் என்னடா பண்ணுறா? அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் கதவை திறந்து அவன் அப்படியே ஜங்குக்கு அந்த கார் சீட்டில் தூக்கி போடுறான். அட போவி, டேய் என்னடா பண்ணுற? அமைதியாருன்னு சொன்னேன். அவனும் இப்போ அப்படியே காருக்குள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அவங்க அப்படியே ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகுறான். ஏய் என்ன, எதுக்கு இப்போ நீ இப்படி வந்திருக்கா? ஏன் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா? பயத்தெல்லாம் வந்துடுச்சா? ஏன்னா நீ எவ்வளோ க்ளோஸில் இருக்கா? இதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் இருக்கா என்ன? இதெல்லாம் எப்படி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது? இருக்குது. சொல்லவே இல்லை, நான் அதை பார்க்கவே இல்லை, என்கிட்ட காட்டல. இப்போ ஆட் பண்ணிக்கிறேன்னா புரியல. இப்போ நீ என்ன பண்ண போகிற? அங்கிட்ட அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்கு பக்கத்தில் க்ளோஸாக வரும். இங்கே பாரு, அமௌண்ட்டுக்காண்டி என்னோட கிஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் இது வரையும் யார்கிட்டையும் இப்பெல்லாம் பண்ணது கிடையாது. ஏன் நான் மட்டும் பண்ணியிருக்கேனா என்ன? அதை தானே இப்போ பண்ண வர? ஏய் பைத்தியம், நான் உன்னை எதுவும் பண்ணலடா. இப்படி இருந்தால் அந்த பிஏ பொண்ணு போயிடும். இது என்ன புதுசாக ஒரு கதையை உருவாக்குறா? உனக்கு என் பக்கத்தில் வரணும், அதனால தானே ஆசையை பாரு. எனக்கு ஒன்றும் அப்படி இல்லை, எனக்கு இது நம்புகிற மாதிரியே இல்லை. சி போ அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். ஜங்குக்கும் இப்போ எந்திரிக்கலான்னு போக அங்கே காரோட கண்ணாடியில் இருந்து அங்கே அந்த பிஏ பொண்ணு எட்டி பார்க்குறது பச்சையாக ஜங்குக்கு தெரியுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே என்ன பண்ணான்னா டேங்கோட அந்த ஷர்ட்டை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அப்படியே 2 பேருமே திரும்ப அந்த சீட்டு மேலே உழுக அங்கே டேங்கோட லிப்ஸும் ஜங்குக்கோட லிப்ஸும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அங்கே ஜங்குக்கு டேங்கும் அப்படியே ஐஸ் எல்லாம் வியர்டாக ஆரம்பிக்குது. அப்படியே 2 பேரும் ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. ஸோ அந்த பிஏ பொண்ணு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுது. இப்போ அவங்க தான் அப்படியே எந்திரிக்கிறான். ஏண்டா இதுக்கு பேர் என்ன? என்னமோ பெருசாக பெரிய ஒத்த மாதிரி பேசிகிட்டு இருந்த, நீ ஏன் பிடிச்சி எழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா? இல்லை இல்லை, அது வந்து அந்த பிஏ வந்து பின்னாடி நின்றாங்க, அதனால தான் நான் உங்கள் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்தேன். அது இப்படி வந்து நின்றுச்சு. உண்மையை சொல்ல, உனக்கு என்னை கிஸ் பண்ணணுன்னு தோணுனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா? என்ன இப்படிலாம் பேசுகிற? எனக்கு மட்டும் அப்போ என்ன இப்படி இருந்துச்சா? நான் இல்லைன்னு சொல்கிறப்போ நீ எதை நம்புகிற மாதிரியா இருக்குன்னு கேட்டா? இங்கே பாரு, சீரியஸாக தான் சொன்னேன். அந்த பையன் பொண்ணு நின்றுச்சு, பார்த்துச்சு. ஏய் பைத்தியம், அது பார்த்தாலும் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. என்ன சொல்கிற? அது வெளியிருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அப்போ காலையில் சீட் பெல்ட் மாட்டுறப்போ அந்த பேய பொண்ணு பார்க்குதுன்னு சொன்னேன். பார்க்குதானே சொன்னேன். உள்ள நம்ம 2 பேரும் தெரியுறோன்னு சொன்னேன்னா என்ன? அப்போ அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஏண்டா நான் காலில் பண்ணதும் இப்போ பண்ணதும் ஒன்றா என்ன? ஒன்றும் இல்லை, போ ஃபஸ்ட்டு கார் எடு. அவள் போயிட்டா. எடுக்கிறேன், நல்லா எடுக்கிறேன்.
அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க தான் கார்லேருந்து வெளியே வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே ஜங்குக்கு முன்னாலாம் போய் உட்காரவே இல்லை. அப்படியே கார்னு சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். அப்படியே 2 காலையும் அப்படியே சீட்டு மேலே வச்சு அப்படியே காலை ஹக் பண்ண மாதிரி வச்சுக்கிறான். அவனோட ஃபேஸ் அப்படியே அந்த லெக் மேலே வச்சு அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்கான். ஐயோ ஜங்குக்கா, என்னடா இப்படி பண்ணிட்டு அவனை அந்த பேச்சை பேசிட்டு இப்போ நீயே இழுத்து வச்சு கிஸ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. போச்சு அவன் என்னெல்லாம் நினப்பான். ஐயோ ஒரே அசிங்கமாக போச்சு. கவலைப்படாத, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒரு முயல் குட்டி கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. முயல் குட்டி கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறேன்னா என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? நீ என்ன இப்படி சொல்லிகிட்ருக்க? நான் ஒன்றும் உன்னை கிஸ் பண்ணதை நினச்சி ஃபீல்லாம் பண்ணிகிட்ருக்கல. நான் உன்னை ஒரு மனுஷனை கூட மதிக்கவே இல்லை. அதனால் எனக்கு அது பெரிய விஷயமாகவே தெரில. அப்படியா? சரி, ஓகே. இதில் எனக்கு என்ன இருக்கா? இடியட் எல்லாமே உனக்கு ஆக்டிங் தான்ல. இதெல்லாம் உனக்கு என்ன பெருசாக தெரிய போகுது சே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே முணங்கி திட்டிகிட்டே வந்துகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஒரு நைட் டைம் ஆயிடுது. ஜங்குக்கு டேவங்க அப்படியே வீட்டில் விட்றான். ஸோ ஜங்குக்கு அப்படியே டேவங்க தான் பார்த்துட்ருக்கான். என்ன அவ்வளோதானா? வேறண்ணா கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுமா? அந்த பையன் இங்கெல்லாம் ஃபாலோ பண்ணல. அப்படியா? சரி, ஓகே. ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கே. ஏன், என்ன வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நக்கலாக கேட்க, நான் அப்படி கொன்னுடுவேன். நான் ஒன்றும் அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கு காசு முக்கியம், அதனால தான் இதெல்லாம் பண்ணேன். மற்றபடி எனக்கு வேறு எந்த ஃபீலிங்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோட்டுக்கு அப்படியே போயிடுறான். அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே கார் எடுத்துகிட்டு போயிடுறான் அவனோட வீட்டுக்கு. நீ எனக்காண்டி ஒன்றும் அந்த ஃபேக்காக டேட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்க வேணாம். நீ யாருனாலும் எப்போனாலும் கல்யாணம் பண்ணிக்க. நான் ஒன்றும் உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப்லாம் இனிமேல் பண்ண மாட்டேன், ஓகேவா? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் வாட்டுக்கு போகிறான். டேய் என்னடா, அப்போ அந்த பையன் ஃபேக்கு தானே? அது ஒன்றும் உண்மைலாம் கிடையாது. என்ன எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருக்கான்? நீங்கள் சொன்ன மாதிரி தானே சொன்னேன். அவன் ஒரு வேளை ஒன்று டெஸ்ட் பண்ணுறான் போல். நீ உண்மையிலேயே அவனுக்கு கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கேன்னு பார்ப்போம். 2 days 3 days ஆகட்டும். என்னமோ சொல்கிறீங்க, பார்க்குறேன். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு நானும் பார்க்குறேன். நீ பார்த்துட்டு மட்டும்தாம்மா இருப்ப. எந்த ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா குடுன்னு ஓடிடுறாரு. ஸோ அங்கே அப்படியே ஜங்குக் சைட் பார்த்தா அவன் அவ்வளோதான் பெட்டில் அப்படியே உருண்டுட்டுருக்கான். அவனோட லிப்ஸ்லேயே அப்படியே கை வச்சிட்ருக்கான். என்ன ஜங்குக்கா, எதுக்கு இப்போது அவனை பற்றியே நினச்சிட்ருக்கா? என்றைக்கும் இல்லாமல் இவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லை, எனக்கு அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ ஃபேக் மாதிரியே தெரியல. அவன் கிஸ் பண்ணுறான். ஐயோ கடவுளே, போய் ஜங்குக்கா, அவங்களாம் லவ் பண்ணாதடா, வேணாண்டா. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா லவ் பண்ணிடுவா போலையே. ஆனால் கண்டிப்பாக அவன் என்ன லவ்வே பண்ண மாட்டான். ஆனால் என்ன பண்ணுறது? பேசாட்டுக்கா சொல்லிடலாமா? ஐயோ சொன்னேன்னு வச்சுக்கோ, என்னை சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ கலாய்ப்பான். வேணவே வேணாம். ஸோ என்கிட்ட அவங்க என்னெல்லாம் பண்ணணும், ஜங்குக்கு அதை நினச்சி பார்த்த ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். சீ, உண்மையிலே நான் இப்போ லவ் பண்ணுறேன்னா? ஐயோ, அந்த பொண்ணு சொன்னது உண்மையாயிடுச்சா? டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி கப்பல் சேர்ந்துருவாங்களா என்ன? மூஞ்சிக்கு முன்னாடி திட்டினா எப்படா லவ் வரும்? அதான் வந்துடுச்சு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுறது? ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் ரொம்ப அழகாக க்யூட்டாக அப்படியே ரெடி ஆகுறான். மிரர் முன்னாடி நிற்கிறான். பா ஜங்குக்கா, என்னைக்கும் இல்லாமல் ஏன்டா இப்படி இருக்க? சி இதுதான் காதலா? அவன் பார்க்கணுன்றதுக்காண்டி இப்பெல்லாம் போறியடா. ஐயோ இதனால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் வேறு வழியில அவ்வளோதான், பண்ணிட்டோம். அவன் ஒரு நாள் என்னை மாற்றிட்டால. பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இப்போது ஆஃபீஸ் தான் போகிறான். ஸோ வந்தவனே அவங்க பார்க்கணுன்றதுக்காண்டி வேகமாக அவங்களோட கேபினுக்கு தான் போகிறான். ஸோ டோர் நாக் பண்ணவே இல்லை, அப்படியே ஓப்பன் பண்ணி போகிறான். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு அவங்களோட மடியில் உட்காந்துருக்கு. அங்கே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். செம்ம காண்டாகுது. உனக்கு அப்படியே அடி வயிறு தீப்பற்றி எரிஞ்சிட்ருக்குது. இங்கே என்ன நடக்குதா?
அங்கிட்டே அவங்க இப்போ தான் பார்க்குறான் ஜங்குக்கு. அந்த பொண்ணு அப்படி நகட்டி விட்டுட்டு, நீ எப்போ இங்கே வந்த? நான் வரது இருக்கட்டும், இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய், என்ன பேசிகிட்ருக்கா? போத நடத்த. ஏய், நீ இவனோட ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கா? ஐயோ ஜங்குக், அப்பெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் தான் தப்பாக எடுத்துகிட்ருக்கீங்க. நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேச வருதுப்போ ஜங்குக்கு அந்த பொண்ணோட கண்ணத்துல ஆராயிறான். இங்கே பாரு, அவன் என்னோட ஆள். அவன் மட்டையில் ஏறி உட்கார அளவுக்கு வர என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா? ஐயோ ஜங்குக், நான் தெரியாமல் தான் அவரோட மடியில் போய் உட்காந்துட்டேன். இதை அவங்க சரி சொல்லுவார் சார். ஏய் ஆமாண்டா, தெரியாமல் தான் வந்து விழுந்தா. ஓஹோ அப்படியா, தெரியாமல் விழுந்தியா? ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி திரும்ப கண்ணத்துலேயே அரைஞ்சிடுறான். நீ தெரியாமல் கூட அவர் மேலே நீ விழுகக்கூடாது, சரியா? ஒழுங்குறது இந்த இடத்த கிளம்பிப்போ போ அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே பயந்துட்டு குடுகுடுன்னு அந்த ரூமை விட்டே ஓடி போயிடுறா. அங்கிட்ட தான் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எதுக்கு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா? என்ன பண்ணிகிட்ருக்க? பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேண்ணா? யோ என்ன, நீ நான் தான் ட்ரெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு அந்த பொண்ணுத்துக்கு மடியில் வைப்பியா? என்ன நீனு இதெல்லாம் அந்த பிஹேவ் பண்ணால் பார்த்தா என்னத்துக்காக? இங்கே பாரு, இனிமேல் அதுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன, எங்கள் அம்மா அந்த டேட்டிங்லாம் ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் அவனை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. எதாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த பொண்ணு உன் மடியில் வந்து உட்காந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோட்டுக்கு அப்படியே கிளம்பி போகிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு மீட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு ஒரு ப்ரொஜெக்டர் ரூமில். ஸோ அங்கே டேங் பக்கத்தில் ஜங்குக் தான் உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வேற உட்காந்து அங்கே டேங்கே வெளியே உட்காந்து பார்த்துட்ருக்கு. ஜங்குக் இதை அப்படியே பார்த்து காண்டாயிட்ருக்கான். ஏய் என்ன டேங்க பார்த்துட்ருக்கா? அங்கே பாரு, அங்கே என்ன மீட்டிங் போயிட்டுருக்கோ அதை கவனிக்காமல் டேங்க பார்த்துட்ருக்கா. அவன் மூஞ்சிலெல்லாம் ஓடிட்டுருக்குது, பாட்ரி அங்கிட்ட. ஐயோ ஐம் சாரி சார். சாரி மண்ணாங்கட்டி பூரின்ட்டேன். சி போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுடுறான். இது அங்கிட்ட அவங்க எல்லாருமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கிட்ட அவங்க தான் ஜங்கு கூட கை பிடிச்சி தன்னு அங்கே அவனோட கேபினுக்கு தான் இழுத்துட்டு போகிறான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அதான் இதுக்கு அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்லிட்டால. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அந்த பொண்ணை திட்டிகிட்ருக்கா? அந்த பொண்ணு திட்டினா உனக்கு என்ன வந்துச்சு? அவன் நம்மளோட ஸ்டாஃப், அவகிட்ட அந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணுறது தப்பா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் தானே அவன் என்னை பார்த்துட்ருக்கா. நான் ஒன்றும் அதில் அஃபெக்ட் ஆகவே இல்லையே. ஆனால் நீ ஏன் இப்படி சொல்லிகிட்டே இருக்கா? ஏன் இப்படி இருக்கா? கான்ட்ராக்ட் எல்லாமே முடிஞ்சு, உனக்கான செட்டில்மெண்ட் நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நான் இதை பணத்துக்காண்டி பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்டு கேட்டேன். வேற என்ன, எல்லாமே முடிஞ்ச, எதுக்காண்டி இப்படி பிஹேவ் பண்ணுறா? இது எந்த மாதிரி பிஹேவ் வேணும் உனக்கு தெரியலையே. இதுக்கு பேரா பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எதனால இது வருது? ஏன்னா நீ உன்னோடதுன்னா நான் லவ் பண்ணுறேன். ஆனால் நீ இங்கே அந்த பொண்ணு பார்த்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணு உன் மடியில் உட்காந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கா. வெக்கங்கிட்டவனே, உன் பின்னாடி நான் லவ் பண்ணுறேன் பாரு. என்ன சொல்லணும் இன்னும்? ஏன் ஃபேக் டேட்டிங் தானே சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியதானே? ஏன் சொல்லாமல் வச்சிட்ருக்க? பொண்ணெல்லாம் லவ் பண்ணேன் பாரு, என்ன எந்த சிறப்பில் அடிக்கன்னு தெரில. நான் என்ன புதுசு வாங்கி தரட்டுமா? எதுவும் சொல்லக்கூட முடியல. இங்கே பாரு, இனிமேல் உன்னை விட்டு நான் தள்ளி தான் இருக்க போகிறேன், சரியா? இனிமேல் உன் மூஞ்சில் நான் முடிக்கவே மாட்டேன். இனிமேல் என்கிட்ட நீ எதுவும் வந்து கேட்கக்கூடாது. நான் எதாக இருந்தாலும் ஜிம்மினை தான் அனுப்புவேன். எனக்கு ஒன்று பார்த்தாலே என்னென்னமோ ஆகுது. நீ எப்போ கோட் தானே போட்டு வந்துட்டுருப்ப, இப்போ மட்டும் எதுக்காண்டி நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு உட்காந்துட்ருக்க? சே, எனக்கு அப்படி இதை பார்க்க எரிச்சல் ஆகிட்டு இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க. ஐயோ கடவுளே, எதுக்கு தாண்டா இப்படி பண்ணிகிட்ருக்க நீனா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக திட்டிகிட்டு இருக்கான்.
அங்கிட்டயும் இதெல்லாம் பார்த்து அப்படி லைட்டான ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஏன் உனக்கு என்னோட நிலைமையெல்லாம் பார்க்க பார்க்க உனக்கு சிரிப்பு தானே வந்துட்டுருக்குது. அவங்க இப்போ அப்படியே பக்கத்தில் வரான். அப்படியா? எனக்கானும் இது சிரிப்பாலாம் இல்லை, க்யூட்டாக இருக்கா. க்யூட்டாக இருக்கா? பார்க்க அழகாக இருக்கா. என்ன உளறிட்டுருக்க? இங்கே என்னோட ஃபீலிங்ஸை கொட்டி உதறிட்டுருக்கேன். உனக்கு இதெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்கா? இதெல்லாம் உனக்கு பிளாட்டாக தானே இருக்கும். அவங்க இப்போ அப்படியே சங்கு பக்கத்தில் வந்துட்டே இருக்கான். என்ன என்ன பண்ணிகிட்ருக்கா? நான் என்ன பண்ணுறேன்? பண்ணுறத பாரு. நான் ஏன் பார்க்கணும்? இங்கே பாரு, இந்த மாதிரி என் பக்கத்தில் இப்படி வர வேலை வச்சுக்காத. அங்கே டோங் அப்படியே வந்துட்டே இருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கான். ஸோ அவங்க டோங்கோட பெஞ்ச் மேலே அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறான். ஸோ டோங்குமே அவனும் அப்படியே இந்த பெஞ்ச் மேலே கை வைக்கிறான். ஸோ அங்கே ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும், அதை அப்படியே தட்டுறப்போ அங்கே இருக்க லைட் எல்லாமே அப்படியே ஆஃப் ஆகிடுது. டோங், கரண்ட் போச்சு. பைத்தியம், கரண்ட் போல. இந்த ரூமோட லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கேன். எதுக்கு ஆஃப் பண்ண? என்ன கிஸ் பண்ணுற? இதுக்கு பேர லவ்னு சொல்லுவாங்க. லவ்வா உனக்கு இருக்கா என்ன? ஃபஸ்ட்டில் இருந்தா சி, உனக்கு எப்படி வந்துச்சோ எனக்கும் அப்படி தான். இதை நான் நம்பலாமா? நம்ப மேர நீ எல்லாத்தையும் இப்போவே பண்ணிடுவ போலையே. ஒன் டேல லவ் வந்துச்சா? ஒன் டேல எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஏன் ஒன் டேல அப்படி குழந்தைய பெற்றுக்கலான்னு சொல்ல? நல்ல ஐடியா, பட் ரேர். நீ என்னை ரொம்ப ஆளைய வைக்கிற. அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையே. இப்போ நீ எனக்கு அதை அங்கே டோங் அப்படியே சிரிச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இதோட அன்கட் சீனை நான் டெலகிராமில் கொடுக்குறேன். சேனல் அப்டேட்டுன்னு சொல்லி பயோவில் லிங்க் இருக்குது, அங்கே தான் வந்து அன்கட்டே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி டெலகிராமில் போய் அன்கட்டை போய் பாருங்கள். இன்னொரு டெலகிராம் வந்து அது 18+ கண்டென்ட்டுக்காண்டி வச்சுருக்க சேனல் டெலகிராம். ஸோ அதை அப்படியே போய் முடிஞ்ச அளவு உள்ளே போய் பாருங்கள். ஸ்டோரிஸ் போயிட்டு தான் இருக்குது. லவ் குரு வர வேண்டியது நீ என்னமா இதை போட்டுட்ருக்குன்னு சொல்லி கழுவி ஊற்றாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் லாங் ஸ்டோரி. இதை நான் சீக்கிரமாக ஒரு 30 மினிட்ஸில் முடிக்கலன்னு பார்த்தா இதுவே லாங்காக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. நான் நெக்ஸ்ட்டு கூட நான் அதை அப்லோட் பண்ணுறேன். நம்ம எனக்கே சொன்னதை அப்லோட் பண்ணியிருக்கோம், புதுசாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. நான் டெக்குன்னு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கூட நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.